ஹவு டு பாயிண்ட் ஆங்கிள்ஸ் நம்ம எப்படி மார்க் பண்ணணும்னு டவுட் இருக்கு எல்லாருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், எப்படி மார்க் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஏரோப்ளேன் இருக்குது, அதோட ஹைட்டு கிரவுண்ட்லேருந்து 1080 மீட்டர்னு கன்சிடர் பண்ணிக்கங்க. கன்சிடர் பண்ணிவிட்டு இப்போ 2 போட்டை பார்க்குறாங்க அவங்க, சரியா? 2 போட்டை பார்க்குறாங்க. ஒரு போட்டு 30 டிகிரி, இன்னொரு போட்டு 60 டிகிரின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இதில் 60 எது 30 எதுன்னு குழப்பமாக இருக்கும் உங்களுக்கு இல்லையா? ஒன்றும் குழப்பம் தேவையில்ல. எது அந்த ஹைட்டுக்கும் அந்த பாயிண்ட்டுக்கோ பக்கத்தில் இருக்குதோ அது 60 எடுத்துங்க, அது அதிகமாக இருக்கும். எது தள்ளி இருக்கோ அது 30 டிகிரின்னு எடுத்துங்க. ஒன்றுமே இல்லை. இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இப்போ நாமளே வச்சுக்கலாம். நம்ம ஒரு டியூப் லைட்டை, நம்ம வீட்டில் இருக்கிற டியூப் லைட்டை இல்லையா ரோட்டில் இருக்கிற டியூப் லைட்டை பார்க்கும்போது பக்கத்துலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அண்ணாந்து பார்ப்போம் இல்லையா? நல்லா அண்ணாந்து பார்ப்போம். அப்போது டிகிரி அதிகமாக இருக்கும், சரியா? எக்ஸாம்பிளுக்கு 70 டிகிரின்னு வச்சுங்க. ஆனால் கொஞ்சம் இவ்வளோ தூரம் தள்ளி இருந்து பார்க்கும்போது ரொம்ப அண்ணாந்து பார்க்க மாட்டோம், நம்ம லைட்டாக தான் நம்ம தலையை தூக்குவோம் இல்லையா? அப்போ இதோட டிகிரி என்னவாக இருக்கும்? 20 டிகிரியாக இருக்கும். புரியுதுங்களா? அப்போ எப்படி மார்க் பண்ணணும்னு தெரியுதுங்களா? 2 டிகிரி கொடுக்குறான் அப்படின்னா 30 16 கொடுக்குறாங்க அப்படின்னா எது ஹைட்டு எது வால் அப்படின்னு பார்த்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது என்னவாக இருக்கும்? கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், தள்ளி இருக்கிறது கம்மியாக இருக்கும், சரிங்களா? இது டிகிரி பாயிண்ட் பண்ணுறதுக்கு. இப்போது டிப்ரெஷனுக்கும் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனுக்கும் வித்தியாசம் இருக்குது. சரி, இப்போ ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா என்னது? கீழே இருந்து ஒரு பொருளை மேலே பார்த்தோம் அப்படின்னா இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், சரியா? இதுவே மேலே பில்டிங் மேலே உக்காந்துக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், கீழே இருக்கிற ஒரு ஃபவுண்டெயினை பார்க்குறேன்னு வச்சுக்கோங்க. மேலேருந்து கீழே பார்க்கும்போது அது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனு, இது ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன், சரியா? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஓகே.